ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி அப்பா. கடந்த நாட்கள் மாதங்கள் பாதுகாத்து வந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்த நாட்களிலும் உம்மை பற்றி தியானிக்க எனக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி ஏசப்பா. துன்பப்பட்டவர்களின் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமான உமது நாமத்தை துதிக்கும்படிக்கு செய்யும் கர்த்தாவே. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததனால் நீந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அறம் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதி. ஆபத்திலே அறம் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இத இயலாதரம் மனவி. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மாற்றிலும் ஒப்புவித்தேனே, ஈன்றென்றும் நடத்துவீரே சோஸ்திரம். எப்படியோ உம்பருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம்பருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி கர்த்தரை தரிசித்தவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை சுதந்தரிப்பார்கள். கர்த்தர் நேரடியாக சந்தித்த நபர்கள் எல்லாருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு குறைகள் காணப்பட்டது. ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் மனவேதனையில் இருந்தபோதுதான் கர்த்தர் அவரை சந்தித்தார். யாக்கோபு தன் பெற்றோர்களாலும் தன் சகோதரனாலும் கைவிடப்பட்ட போதுதான் கர்த்தர் அவனை சந்தித்தார். மோசே அரண்மனை சுகத்தை இழந்து தன் மாமன் எத்திரோவின்
ஆடுகளை மேய்க்கும் போதுதான் கர்த்தர் அவரை சந்தித்தார். மோசேக்கு சொந்தமான ஒரு வீடு கூட இல்லை. ஒன்றுமில்லாதவர்களையும் மனுஷரால் கைவிடப்பட்டவர்களையுமே கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தார். கிதியோன் தன் சத்துருக்களுக்கு பயந்து வாழ்ந்தபோது நான் அவனை சந்தித்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நாம் ஆராதிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக இருப்போம். அதுபோலவே இயேசு கிறிஸ்து சகேவை சந்தித்து பேசின போது அவன் அநியாயமாய் சம்பாதித்த பணங்களை ஏழைகளுக்கு கொடுத்தான். கர்த்தர் பிறவி குருடனை சந்தித்த போது அவர்கள் பார்வை அடைந்தார்கள். மத்தேயு 9:28 30 கர்த்தர் வியாதி உள்ளவர்களை சந்தித்து அவர்களை குணமாக்குகிறார். பொல்லாத ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களுக்கு பூரண விடுதலை தந்தார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். கர்த்தர் அக்கினி ஜுவாலையில் நின்று தரிசனமான தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களில் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முள்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியில் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். கர்த்தர் நம் மீது அமரும் போது சாபமும் ஆசீர்வாதமாக மாறிவிடும். முட்செடியை யாரும் விரும்ப மாட்டார்கள். முட்செடிகளை யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டார்கள். முட்செடி சாபத்துக்கு அடையாளமாக வேதாகமத்தில் பல இடங்களில் காட்டப்பட்டு உள்ளது. சபிக்கப்பட்ட நிலங்கள் முட்செடி வளரும். ஆதியாகமம் 3:17 அதுபோலவே ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் சிலுவையில் தோன்றினார். புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை மீட்பதற்காக மீட்பர் இறங்கி வந்தார். யார் அந்த மோசே? ஏன் அவனுக்கு தரிசனமானார்? அவன் ஆடுகளை மேய்த்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். பார்வோனின் அரண்மனையில் ராஜா குமாரனாக வளர்க்கப்பட்டான். செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு மனிதன். தனக்கென்று ஒரு வீடு இல்லை, ஒரு ஆடும் இல்லை. வனாந்தரமே அவனுடைய வாழ்க்கையாய் இருந்தது. தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்ய நினைத்து எகிப்தியனை கொன்று அங்கே வாழ முடியாமல் எகிப்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு ஓடிப்போய் நாடோடியாய் வாழ்ந்த மோசேயை கர்த்தர் தேடி வந்தார். நாமும் வாழ்க்கையில் பல தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சகித்து கொண்டு விரக்தியோடும் வேதனையோடும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்று மோசேயை தேடி வந்து அவனோடு பேசின தேவன் நம்மோடும் பேச விரும்புகிறார். நம்மை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்மிடம் செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம். கடினமாக உழைத்தும் அதன் பலனை அனுபவிக்க முடியாமல் மனவேதனையில் வாடி தவிக்கலாம். மோசேயின் தேவன் நம் தேவன். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் நமக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர் நமக்காக செயல்படும் வேளையும் வந்தது. நம் துக்கம் சந்தோஷமாக மாறும் நாளும் வந்துவிட்டது. கர்த்தரை கண்ட சந்தோஷத்தில் மோசேயின் மனதில் உள்ள கவலைகள் எல்லாமே நொடியில் மறைந்து போய்விட்டது. தனிமையும் இனிமையாகி விட்டது. இனி நான் தனிமையில் அல்ல, என் தேவன் என்னோடே இருக்கிறார் என்று விசுவாசம் அவன் மனதை நிரப்பிவிட்டது. என்னை காண்கிற ஒரு தேவனை நான் கண்டுவிட்டேன். எனக்கு நன்மை செய்யும் நல்ல ஆத்தும நேசரை கண்டுவிட்டேன்.
ஆத்துமனீஸ்வரே என் அருமை நாதரே, உம்மோடு நான் வாழணுமே, உம்பசனம் கேட்கணுமே. ஆத்துமனீஸ்வரே என் அருமை நாதரே, உம்மோடு நான் வாழணுமே, உம்பசனம் கேட்கணுமே. அன்பானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் அவரே ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அவரே யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். நிச்சயம் நம்மையும் ஆசீர்வதிப்பார். 40 வருட துக்கம் ஒரே தரிசனத்தில் சந்தோஷமாக மாறிவிட்டது. கர்த்தரின் வல்லமை மோசேயின் மூலமாக புறப்படும் நேரமும் வந்துவிட்டது. மோசேயை கண்ட யெகோவா தேவனை பூமி எங்கும் உள்ளவர்கள் காணும்படி அவர் செய்யும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தலைமுறையாக புகழும் நேரமும் வந்துவிட்டது என்பதை மோசே அறியாவிட்டாலும் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதற்காகவே அவனை தெரிந்து கொண்டார். நான் உன்னோடே இருப்பேன் என்பதே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எல்லாம் இருந்ததும் கர்த்தர் இல்லாவிட்டால் நமது வாழ்வு சஞ்சலமும் வருத்தமுமே. எதுவுமே இல்லாத மோசேயுடன் கர்த்தர் இணைந்தவுடன் அவன் சகோதரன் ஆரோன், அவன் சகோதரி மிரியாம், அவன் சொந்த ஜனங்கள் என ஒரு பெரிய கூட்டத்துக்கே தலைவனாகி விட்டான். செங்கடலை பிளந்து 10 கற்பனைகளை பெற்று கொடுத்து 40 வருடம் தேவ ஜனத்தை வழி நடத்தியது எந்த மனிதனும் செய்ய முடியாத அற்புதமே. நமது வேதனைகளை அறிந்து கொள்கிற தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இடுகிற கூக்கல்களை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்து இருக்கிறேன். என்னுடைய தேவனை யார் அறிவார்கள் என்று புலம்புகிறோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்து இருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். திடன் கொள்ளுங்கள், உங்கள் வேதனைகள் மாறும்படி கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் கிரியை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 34. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சுகம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். அவள் பட்ட வேதனைகளை மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் அவள் வேதனையை கண்டு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குவார். நம் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். மனம் இறங்குகிற தேவனாகிய கர்த்தர் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட்ட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். லேகியோன் பிசாசினால் பிடிக்கப்பட்டு கொடிய வேதனையில் அகப்பட்ட வாலிபனை கர்த்தர் கண்டு அவனிடம் இருந்து பிசாசுகளை துரத்தி அவனை சுகமாக்கிய சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு சொன்னது என்னவென்றால், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் கர்த்தரிடம் இருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறோம். அவைகளை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய ரட்சிப்பை
அபிஷேகத்தை, ஆவியின் வரங்களை புதைத்து வைக்காமல் அதை பயன்படுத்தி ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்படும். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தரை கண்ட மோசே அவனது சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து மோசே பிறருடைய இரட்சிப்பிற்காக தன் வாழ்க்கையவே தியாகம் செய்த மோசே, சத்துருவிடம் இருந்து தேவ ஜனங்களை மீட்டெடுக்கும் மோசே, இப்படிப்பட்ட நபர்களையே கர்த்தர் தேடுகிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தமது வல்லமையை கொடுக்கிறார். அவர்களோடு இருந்து அவர்களையும் அவர்கள் மூலமாக மீட்கப்பட்டவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாய் இருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நாம் யாரை பின்பற்றுகிறோம், ஏன் பின்பற்றுகிறோம், அவர்களை பின்பற்றினால் நமது முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கு வேதத்தில் பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனை விட பெரியவர்களாக காட்டிக்கொண்டு திரியும் பல மனிதர்களை நாம் யாரால் இழுக்கப்படுகிறோம்? நமது மனம் நன்மை செய்ய தூண்டப்படுகிறதா அல்லது தீமை செய்ய தூண்டப்படுகிறதா? தெயுதாசை பின்பற்றி அவனோடு சேர்ந்தவர்கள் முடிவு அவனுக்கு நம்பின அனைவரையும் சிதறி அவமாய் போனார்கள் என்று அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36 படி வேதம் கூறுகிறது. கலிலேயனாகிய தெலிதாசலினால் கவர்ந்து இழுக்கப்பட்டவர்களில் முடிவு அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆரம்பத்தில் தீமையாக தோன்றாத பல வகையான பாவங்கள் உண்டு. ஆனால் பாவம் நம்மை ஒருபோதும் ஆரம்பத்தில் தீமையாக தோன்றாத பல வகையான பாவங்கள் உண்டு. ஆனால் பாவம் நன்மையை ஒருபோதும் கொண்டு வராது என்று எரேமியா 5ஆம் அதிகாரம் 25 சொல்லப்பட்டுள்ளது. பாவத்தின் முடிவும் பாவிகளின் முடிவும் மரணமே. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை ஆராதிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு, இரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, நித்திய ஜீவன். நாம் பாவத்தின் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16 படி அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது இருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழை அவன் தலையின் மேல் குவியலாய். அக்கினி தழை அவன் தலை. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்து இருக்கும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பாய். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாய் இருக்கிறான். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசத்திலும்
பரிசுத்தத்திலும் தேவ அன்பிலும் பலப்படுத்தப்பட்டதை அறிந்து கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த மாதம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் செலுத்த தவறுவதாலும் அதை நமக்கென்று எடுப்பதாலும் கர்த்தருடைய கோபத்தில் விழ நேரிடும் என்ற எச்சரிப்பின் சத்தம் வேதத்தில் பல இடங்களில் பெற்றுள்ளது. எச்சரிப்பின் செய்தியை பிரசங்கிக்க மனம் மற்று விலகி ஓடின யோனா தீர்க்கதரிசி வழி விலகி சென்று பல வேதனைகளில் சிக்கி தவித்ததைப் போல இன்றும் பலர் சிக்கி தவிக்கின்றனர். எச்சரிப்பின் செய்தி நமது நன்மைக்கே தேவனிடம் இருந்து வருகிறது என்ற மனப்பக்குவம் அநேகரிடத்தில் இல்லாததினாலே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மன மேட்டிமையில் விழ நேரிடுகிறது. நாம் செவி கொடுத்து கேட்கும் பொழுது மேட்டிமையாய் இராமல் நம் தவறுகளை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உமது வசனத்தையும் உமது வழிகளையும் ஜனங்களுக்கு தெளிவாக காண்பித்து உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நன்மையும் நமது உபதேசத்தை கேட்பவர்களின் ஆத்துமாக்களையும் வஞ்சக சாத்தானிடமிருந்து நித்திய நரகத்தின் அழிவில் இருந்தும் தப்புவித்து கொள்ளலாம். மரித்த பிறகு மனந்திருப்ப நினைத்த இயேசு கூறின ஐசுரியவானை போல பாதாளத்திற்கு நமது ஆத்துமா போகாமல் இருக்க இப்பொழுதே மனம் திரும்புவோம். அழியும் ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக உத்தம இருதயத்துடன் நாம் ஜெபிப்போம். கர்த்தரின் வார்த்தைகளை பிறருக்கு சுவிசேஷமாக அறிவிப்போம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்பு என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயா 5:20 அவர்களுக்கு சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலிலுள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே, அவர்கள் கேட்கும்படி நாம் யாரோடே பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வழிகளில் நடப்பது நமது நன்மைக்கே, அதிலேதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்தவர்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, இரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களோ கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். உலக மாயையை உதறி இயேசு கிறிஸ்து என்றும் அழியாத மகிமையை பெற்று கொண்டது போல நாமும் பெயர், புகழ், கனம் இவைகளை நாடி தேடாமல் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினது போல நாமும் நம்மை தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபையை
நம்மை கண்மணியைப் போல பாதுகாக்கும். இதையே பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் சகலத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அவர் சத்தத்தை கேட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. தேவன் நித்தியமாக இருப்பதால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நித்திய ஜீவ காலமாக வாழும் பாக்கியத்தை தருகிறார். இதையே யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவது இல்லை என்று சொல்கிறார். உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் குறுகினது, அது சீக்கிரம் கடந்து போய்விடும். இந்த உலக ஓட்டத்தை முடித்து நாம் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளேயே அல்லது நித்திய வேதனைக்குள்ளேயோ நாம் பிரவேசிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த பின் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இறுதியில் மறுரூபமாக்கப்பட்டு சரீரத்தோடு பரலோகில் வாழ்வார்கள் என்றும் கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்வையும் புறக்கணித்து பாவத்திலேயே மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டாலும் நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்கள் நித்திய வேதனை நிறைந்த நரகத்தின் படுகுழியில் தள்ளப்பட்டு சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். தானியேல் 12 என்பதை வேதத்தில் பல இடங்களில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அநேக விசுவாசிகள் இரட்சிப்பின் மகிமையை உணராமல் இருக்கிறார்கள். உலகில் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் மிக பெரிய துன்மார்க்கனாய் இருந்தாலும் அந்த ஆத்துமா பாவத்தின் பிடியில் இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் மீட்கப்படுவது அவசியம். ஜெபங்கள் கர்த்தரை விட்டு நமது ஆத்துமாவை பிரிந்து கொண்டு போய்விடும். பரம கானானை வாஞ்சிக்கும் பலர் பரலோக பாதை தெரியாமல் திசை மாறி போய் விடுகிறார்கள். பலர் நின்று விட்டார்கள், பலர் அதை மறந்து விட்டார்கள். எதிர்பாராத நேரம் எக்காலம் ஊதப்படும். எதிர்பாராத நேரம் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே தீவிரமாய் பிரவேசிப்போம். கல்வாரி காட்சியை மறந்தால் போவது பாதாளம். கல்லறையில் இயேசு இல்லை, கண் எதிரே நிற்கிறார். உன் இருதய கதவை தட்டுகிறார். திறப்பாயா? அல்லது அவர் கண்கள் உன்னை நோக்கி பார்ப்பதற்கு அவரது வசனம் நம்மை அழைக்கிறது. அவரது கிருபையை வீணாக்கி விடாமல் பட்டமும் பதவியும் விலகி ஓடிவிடும். இள வயதும் வேகமாக ஓடி மறைந்துவிடும். இன்றே நம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கிருபையால் நம்மை ரட்பார். தேவனுடைய அன்பினால் நம்மை அரவணைப்பார். உலகம் தர முடியாத சமாதானத்தினால் மனதை நிரப்புவார். நம் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். உயிர்த்தெழுதலில் நம்மை பங்கடையச் செய்வார். மகிமையான பரலோக வாழ்வை இலவசமாக அவர் தருவார். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நாம் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நாம் இழுப்புண்டு நம் உறுதியில் விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் நம் சபைகளையும் நமது மகிமையினால் நிரப்புவாராக. சமாதானம் சுகமும் அருள்வாராக.
உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கவனித்துப் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் ஒவ்வொன்றும் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின் படிக்கு அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். உமது இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். நீர் என் இருதயத்தில் வந்து எனக்கு ராஜாவாக இருந்து எங்களை ஆளுகை செய்யும். நீர் திரும்ப இந்த உலகத்திற்கு வரப்போவதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் வந்து ஆளுகை செய்ய போகிற புதிய உலகத்தில் நாங்களும் உம்முடைய பிரஜையாக மகிழ்ந்து இருப்போம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.